அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து ப்ரக்கோலி, அதாவது தமிழில் வந்துட்டு பச்சை பூக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த காய்கறியை பற்றி தான் நாம் வந்து பயன்கள் பார்க்க போகிறோம். ப்ரக்கோலி வந்து பொதுவாக நம்ம அன்றாடம் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு இல்லை. ஆனால் இதோட பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவுமே அதிகம்ங்க. நம்ம வந்து வீட்டில் நம்மளில் பல பேர் வந்து இதை சமைச்சிருக்க மாட்டோம். வெளியில் எங்கேயாவது உணவு சாப்பிடும்போது நாம் வந்து இதை பச்சையாக ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டியில் மட்டும்தான் நாம் இதை பார்த்துருப்போம். இப்போது இதோட என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நாம் பார்ப்போம். ஒரு ஹெல்த்தியான டயட் நம்ம இருக்கணும் அப்படின்னா பல காய்கறிகள் நாம் எடுத்துக்குவோம். எல்லா காய்கறிகளையும் விட அதிக சத்துக்கள் வந்துட்டு ப்ரக்கோலியில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரக்கோலின்றது வந்துட்டு நம்மளோட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவுதுங்க. மண்டலம் வந்து ஒழுங்காக செயல்படணும் அப்படின்னா நம் உடலில் வந்து தேவையான அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் மினரல்ஸ் வந்து நமக்கு அவசியம். அது வந்து ப்ரக்கோலியில் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அப்படின்னா டாக்ஸின்ஸ், அதாவது கிருமிகள், தேவையற்ற ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும். அதற்கு வந்து நம்ம உடலில் வந்து ஒமேகா 3 ஆசிட் வந்து இருக்கணும். அந்த அமிலம் இருந்தால் மட்டுமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகமாக இருக்கும். அந்த ஒமேகா 3 அமிலமானது ப்ரக்கோலியில் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. மேலும் வந்துட்டு குழந்தைகளுக்கு ஞாபக திறனை அதிகரிக்கக்கூடிய சத்து வந்து ப்ரக்கோலியில் இருக்குது. மேலும் இதில் விட்டமின் சி, விட்டமின் கே ஆகிய வைட்டமின்களும் அதிகமாக நிறைந்தது இந்த ப்ரக்கோலி ஆனது. ப்ரக்கோலியில் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த காய்கறிக்கு இருக்குது. பொதுவாக வந்துட்டு அதனால தான் நாம் வந்து இதை டயட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். இதை நம்ம வெறும்னே வந்துட்டு வதக்கி சாப்பிட்டாலே நமக்கு போதுமானது. பச்சையாக நாம் உண்பது வந்து மிகவுமே சிறந்தது. அப்படி குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிடல அப்படின்னா நம்ம லைட்டாக வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதை மூணையும் கொஞ்சோண்டு எண்ணெயில் வதக்கி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும், அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. வந்துட்டு இதில் வந்து கேரோட்டினாய்ட், பீட்டோ கேரோட்டினாய்ட் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நமக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒன்று. மேலும் நம் பார்வைக்குமே இந்த காயானது ரொம்பவுமே உதவுதுங்க. அப்புறம் புற்றுநோயை தவிர்க்கக்கூடிய மினரல்ஸ் வந்துட்டு இந்த ப்ரக்கோலியில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அறிவியல் ஆய்வில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நம்ம நாள்தோறும் இதை எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் வந்து இந்த ப்ரக்கோலியை வந்து நம்ம உணவில் சேர்க்கறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.